ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவே இதுதான் அபியோட அம்மா. இது முன்பினை செய்த மாதவம் காலம் பல சென்று காணல் நீரன கோலம் காண வந்தார். வாங்கோ, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன் சாமி. தான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, என்ன விசேஷம்? நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு சாமி. நம்ம அபிக்கு ஒரு பெரிய இடத்துல பெரிய வேலை கிடைச்சிருக்கு. அவகிட்ட அத முழுசா ஒப்படைக்க போறாங்க. அபி ரொம்ப பெரிய அளவுல வரப்போற சாமி. அதான் அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க கஷ்டங்கள் எல்லாம் கேட்ட கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா. எத்தனை நாள் இங்க கண்ணீரோட வந்து நின்று இருப்பேன், அதுக்கான பலன் கிடைச்சிருச்சுமா. அம்மா, நீங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. இவாளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடுறேன். கொடுங்க. அபி பேருக்கு தானே? ஆமா சாமி. வேதனம் குடும்பானாம் சமஸ்தர்ஜ வீர விஜயாத்ராரோக்ய ஐஸ்வர்யானாபிவர்த்தம் ஸ்ரீ கர்மாரம்பிகாஜி நமः. குங்குமார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. சர்வபீட்ட பிரசாத பல சித்திரஸ்துவம் மகாதேவி நமः. மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. கடவுள் உங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டு கண்ணை திறந்துட்டாருமா. கவலையே படாதீங்கம்மா, இனிமே உங்க குடும்பத்துக்கு நல்லதுதாம்மா நடக்கும். ஆமா சாமி, அந்த கஷ்டம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. கடவுள் துணை இல்லாம அபி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எத்தனை இடைஞ்சல், எவ்வளவு வேதனை. இதுல அவ பண்ற தொழில போட்டி பொறாமை எல்லாத்தையும் தாண்டி அவ தனியா ஒரு பொம்பளை. எல்லாம் சரியாயிடுச்சு சாமி. தொழில்னு வந்தா போட்டி பொறாமலாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பார்த்தா வீட்லயே இருக்க வேண்டியதானே? ஏன் வீதிக்கு வரணும், வேலையை பார்க்கணும், அப்புறம் புலம்பணும்? தம்பி, என்ன பேசுறீங்க? ஹே கிரி, பாவம் அவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் உழைச்சா வந்தது, எல்லாமே ஃப்ளூக்கா வந்திருக்கு. நானும் பார்க்கிறேன் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நிலைக்குதுன்னு. டு டாப் இட் ஆல், அந்த அபி ஒரு பொம்பளை, அதுவும் லோ கிளாஸ். இப்போ என்னமோ ஹை கிளாஸ் ஆயிட்டோன்னு நினைச்சு ஆடுறா. டேய், என்னடா பேசுற? பொம்பளையா? ஆமாண்டா, அபி பொம்பளை தான். அந்த பொம்பளை கிட்ட தானே நீ தோத்து போயிருக்க. பொம்பளை பொம்பளைன்னு சொல்றியே, உங்க அம்மாவும் பொம்பளை தானே? ஏன் இந்த அம்மனும் ஒரு பொம்பளை தானே? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. லோ கிளாஸ் குடும்பம் சொல்றியே, பணம் இருந்தா ஹை கிளாஸ் குடும்பங்கிற தகுதி வந்துடுமா? உண்மையிலேயே நீ தாண்டா லோ கிளாஸ். அபிக்கு நீ பண்ண காரியத்தை எல்லாம் நினைச்சா நீ தான் லோ கிளாஸ். ஏய், நிறுத்திடா. என்னமோ பேச வந்துட்டான். அபிய பொம்பளைன்னு சொல்றியே, அவ முன்னாடி நிக்க கூட உனக்கு தகுதி இல்ல. தொழில ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு அடியாளை அனுப்புனேன். அவ போற இடத்துக்கெல்லாம் போய் தொந்தரவு பண்ண. யாருடா பொம்பளை? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஏய், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இத பாரு ஆதி, இதுக்கெல்லாம் நீ வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாகணும். என்னமோ ஹை கிளாஸ் ஃபேமிலியா? ஹை கிளாஸ் ஃபேமிலி. ஏய், ரொம்ப பேசுற. வயசான பொம்பளைன்னு பாக்குற இல்ல? ஏய், நானும் சின்ன பையன் நினைச்சுதாண்டா பேசாம இருக்கேன். நீதான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ படிச்ச படிப்பும் உன் பணமும் சொல்லுடா, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன்னால என்னடா கிழிக்க முடிஞ்சது? இன்னும் நீ என் பொண்ணு கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்க. அப்புறம் என்னடா பெரிய வீராப்பு? ஒண்ணு தெரிஞ்சுக்க, என் பொண்ணு ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவ.
அவ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இதுக்கு மேலும் நீ என் பொண்ணுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்த, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், அந்த சக்தி உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ உன்னை சும்மா விட மாட்டா. தம்பி பரவாயில்ல விடுங்க, பூஜை பண்ணலாம் வாங்கோ. பூஜ்யம் வானா ஒரு மண்ணு வானா. ஆதி ஆதி காண்பதென்ன கனவோ கனிமழலை நினைவோ இது முன்பினை நான் செய்த மாதவமோ காலம் பல சென்று காணல் இங்க யாருங்க இன்சார்ஜ்? நான் தான் மேடம். என்ன விஷயம்? நீங்க தான் எங்க மேனேஜரா? ஆமா, மேனேஜர் மாதிரி மேடம். என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளமா? சிட்டில இருக்கிற அத்தனை ஒர்க் ஷாப்பையும் விட்டுட்டு உங்க ஒர்க் ஷாப்ல என் வண்டியை விட்டேன் பாருங்க, அதான் பெரிய ப்ராப்ளம். சாரி மேடம், என்னன்னு பாக்குறேன். என்னன்னு பாக்குறீங்களா? காரை சரியான டைம்ல கொடுக்க தெரியல, எத்தனை நாள்ல லேட் பண்ணுவீங்க? நான்சென்ஸ். சாரி மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ, யார் யா மேடத்தோட காரை பாக்குறது? மனோதான் சார். என்ன சார்? என்ன மனோ, மேடத்தோட வண்டி நீ தான் பாக்குறியா? ஆமாம் சார். என்ன ப்ராப்ளம்? ஏன் லேட்டு? என்னப்பா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்கிட்டியே? சாரி சார், இதோ ரெடி பண்ணிடுறேன் சார். சரி சரி, சீக்கிரமா பார்த்து அனுப்பு. மேடம் இப்ப ரெடி ஆயிடு மேடம். உடனே பாரு மனோ. சாரி மேடம், பார்ட்ஸ் கிடைக்கல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சாக்கு. உங்க அக்கா தான் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் ஆச்சே, நீ என்ன இங்க வந்து எடுபடி வேலை பாக்குற? ஏய் அஞ்சலி, இந்த கேள்விக்கு நான் அவசியம் பதில் சொல்லி ஆகணுமா? நீங்க வண்டி எடுக்க தானே வந்தீங்க? ஏதோ என் வீட்ல வேலை பார்த்த ஒரு டிரைவருங்கிற அக்கறையில தான் கேட்டேன். ஆமா, நீ என்ன இங்க வேலை பாக்குற? ஏய் அஞ்சலி, எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசுற? அனு, நீ கொஞ்சம் சுமாரு. நீ சொல்லுப்பா. உங்க அண்ணன் கூட தான் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். ஆனா அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் நீங்க இப்படி செலவழிச்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என் உழைப்புல நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். எங்க அக்காவும் அதான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறத கேவலமா நானும் நினைக்கல, எங்க அக்காவும் நினைக்கல. இந்த திமிரு பேச்சுக்கு குறைச்சலே கிடையாது. திமிர் பேச்சு இல்லைங்க, சுய கௌரவம். சொந்தமா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிற எல்லார்கிட்டையும் இந்த சுய கௌரவம் இருக்கும். ஆனா உங்ககிட்ட இது இல்லாம இருக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. ஏய், இந்த திமிரு பேச்சுலாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்கிட்ட வச்சுக்கோ. அஞ்சலி, ஏன் இப்படி ஓவரா பேசுற? கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல உனக்கு? நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. ஓஹோ, இப்போ தப்பெல்லாம் வேற கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நீயே இந்த ஜென்டில்மேன்ட்ட பேசி நம்ம காரை வாங்கிட்டு வா, நான் கிளம்புறேன். அஞ்சலி, சாரி மனோ, அவ எப்பவும் அப்படிதான் பேசுவா, உனக்கே அது தெரியும். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்லைங்க, செய்யற வேலை எதுவா இருந்தா என்னங்க. இன்னைக்கு நான் இந்த ஒர்க் ஷாப்ல வேலை செய்யலாம், நாளைக்கே நான் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலாம். அவங்க பேசிட்டாங்கன்றதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? மனோ, மேடத்தோட வண்டியை முடிச்சிட்டு குவாலிட்டியும் பாத்து. சரி, நான் பாத்துறேன். இப்போ என் வேலை சம்பந்தமா எனக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லைங்க. மனோ, வேலையில ஒரு காரை செக் பண்ண சொன்னாருப்பா. ஏதோ பாத்துறேன், பாக்குறேன். அவங்க எப்பவுமே அப்படிதாங்க, என்கிட்ட ரொம்ப கோவமா தான் பேசுவாங்க. சாரி மனோ, அவ பேசினதுல ஏதாவது தப்பு இருந்தா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல பேசலீங்க. என் மனசு சங்கடத்தை உங்ககிட்ட சாதாரணமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அவங்கள பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. சுந்தரி, அவரு கஞ்சி வச்சு கொடுத்தியா? என்ன அத்தை,
பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு, அரிசி காய்கறி எல்லாம் அப்படியே இருக்கு. காலையில இருந்து சமைக்கல போல இருக்கு. ஏன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போய் சுந்தரியை கேளு. சுந்தரி, நான் உன்னை கஞ்சி வைக்க சொன்னனே, ஏன் வைக்கல? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்ன உடம்புக்கு ஏதாவதுன்னா சொல்லு. தலைவலிக்கு டேப்லெட் வச்சிருக்கேன், காய்ச்சல்னாலும் டேப்லெட் இருக்கு, சொல்லு. ஆக்சுவலா நான் உன்னை ஏன் தெரியுமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல? அதுல ஒரு சிக்கல் இருந்தது. அதான் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம நம்ம வெளியிலயும் அசிங்கப்படணும்? அதான் நான் உன்னை கூட்டிட்டு போல. மனசுல எதையும் வச்சுக்காத. நீ எதுவும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சரி, நான் போய் அவர் கஞ்சி போட்டு கொண்டு வரேன். ஓய், போயிட்டு வந்துட்டு உன்னை சைஸா கரெக்ட் பண்றா பாத்தியா? பெருசா என்னமோ காரணம் சொல்றா. அது எப்படி? நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நர்ஸுங்க தப்பா பேசுவாங்களாமா? ஏன் அவ வீட்டுல இருந்துட்டு ஒன்னு அனுப்பி வச்சிருக்கலாம்ல? இதெல்லாம் கதடி. பயங்கரமான ஆளவ. என்னமா நடிக்கிறா பார்த்தல்ல? என்ன முழிக்கிற? ஓ மரமண்டைக்கு புரியுற மாதிரியே சொல்ற. அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தவனே சொல்லிருக்கலாம்ல, நான் சுடுதண்ணியும் கஞ்சியும் வச்சு கொடுக்கறேன், நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வான்னு. அப்ப சொல்லல. இப்ப வந்து நீ அமைதியா இருக்கிறத பாத்துட்டு எங்க நீ தப்பா நினைச்சிருயோன்னு பயந்து போயிட்டு கதை அடிக்கிறடி கதை. அடியே, அவ நடிப்ப பார்த்து ஏமாந்துறாதடி. பயங்கரமான ஆளவ. நீ மட்டும் ஏமாந்த உன்னை உட்கார வச்சு தலையில நல்லா மிளகா அரைச்சிருவா. பாத்து இனிமேலாவது அவளை பத்தி புரிஞ்சுக்க. என்ன தம்பி? வண்டியை சர்வீஸ் விட்டுருந்தாங்க, ரெடி பண்ணிட்டேன். அதான் டெலிவரி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். சரி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, போய் மேடத்தை கூட்டிட்டு வரேன். என்ன மனோ, கார் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, எல்லாம் பார்த்துட்டேன். ஒரு ரவுண்டு ஓட்டியும் பார்த்துட்டேன், எல்லாம் பக்கவா இருக்கு. அதான் டெலிவரி கொடுத்துட்டு பில்லுக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் அண்ணன் கிட்ட காசு வாங்கி தரேன். இல்லைங்க, உள்ளலாம் வேண்டாம், நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு வெளியே இருக்கணும்? உள்ள வந்து உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேனே. ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, உள்ள வந்து உட்காருங்க. சரி. வாங்க மனோ, உட்காருங்க, நான் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்லைங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க மனோ. ஏய், நீ எங்க என் நடு வீட்டுல வந்து உட்காந்துருக்க? யார் யாரும் எங்க உட்கார்ந்தாலும் சில வரமுறை இருக்கு, அது உனக்கு தெரியாதா? என்னமோ பெரிய விஐபி விருந்தாளி மாதிரி சோஃபால சட்டமா உட்காந்துருக்க. ப்ளீஸ், வார்த்தை அளந்து பேசுங்க. அனு தான் இங்க உட்கார சொன்னாங்க. அவளுக்கு தான் அறிவு இல்ல, அவதான் என்னமோ சொன்னா நீ வந்து இங்க உட்காந்துருதா? ஏய் அஞ்சலி, என்னடி இது? வா வா வா, இதெல்லாம் ஓ வேலையா? மெக்கானிக் பையனுக்கு நடு வீட்டுல சீட் கொடுத்துருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன்டி இப்படி இன்டீசென்ட்டா பேசுற? இதோ பாரு, இந்த மாதிரி டிரைவர் பையன் கிட்ட நான் டீசென்ட்டா பேசணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அஞ்சலி, நீ படிச்சவ தானே, ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? ஏய், நீ தான் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாம ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்ற. What nonsense is this? ஏன் காத்துறீங்க? இரு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். யார் இங்க? நீ எதுக்காக
வந்தா ஏன் உள்ள வந்த அண்ணா ப்ளீஸ் விடுங்க. நீங்களும் ஏன் அஞ்சலி மாதிரி இன்டிசென்ட்டா நடந்துக்கிறீங்க? நான் தான் மனு உட்கார சொன்னேன். நீயா ஏன் புத்தி இப்படி போகுது? இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் அபியோட தம்பியாவும் எதிரியாவும் இங்க வரல. நம்ம காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஒரு மெக்கானிக்கா தான் வந்திருக்கான். உங்க 2 பேருக்கு அறிவில? நீங்களாம் படிச்சவங்க தானே? அனு பிஹேவியர். வாய் மூடுங்க. மனு வாங்க போலாம். அனு சாரி மனு, ஐம் வெரி வெரி சாரி. ஆதி அஞ்சலி 2 பேருமே கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் அவங்க அப்படிதாங்க. ப்ளீஸ் டோன்ட் பி அப்செட். இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இதுக்காக நான் ஒன்றும் பெருசா அப்செட்லாம் ஆக மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரிய மாட்டேங்குது. என்ன? இல்ல பணம் காசுங்கிறது என்னங்க? மனுஷன் சௌகரியமா வாழறதுக்கு உண்டான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அந்த பணம் காசு வந்த உடனே மனுஷனோட அடிப்படை குணமே மாறணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லைங்க. இப்போ உங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணமே ஒரு சக மனுஷங்க கிட்ட காமிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் இல்லாம போனதுதான். உங்க வீட்டுல நீங்க எப்படி பேசிக்கிறீங்க பழகுறீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல நாங்க எப்படி பேசிப்போம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு யாரையாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு கலகலன்னு இருப்போம். என்னோட ஃப்ரெண்டு யாராவது எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ என் ஃப்ரெண்டு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா உங்க வீட்டில் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவு மாதிரி. எல்லாருக்கும் தனித்தனி ரூமு, தனித்தனி காரு, தனித்தனி போனு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை இல்லாம, உண்மையான பாசம் இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட மேன்ஷன் வாழ்க்கை மாதிரி. அதுல கூட ஒரு பிடிமானம் இருக்கும். அதை விட ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குடும்பம்னா பணம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், கலகலன்னு இருக்கணுங்க. என்ன நீங்க ஆதி கூடவும் அஞ்சலி கூடவும் ஒரு நாள் இருக்க சொன்னாலும் என்னால இருக்க முடியாதுங்க. கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் என்னால இருக்க முடியாது. வறுமையில இருந்தாலும் வசதியே இல்லாத நிலைமையில இருந்தாலும் நானு, எங்க அம்மா, அபி அக்கா, ஆர்த்தி, ஆனந்தி அக்கா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். சாரிங்க, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சச்சா அதெல்லாம் இல்ல. சரி, நான் கிளம்புறேங்க. இந்தாங்க பில்லுக்கான பணம். தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன்.